ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: 1/2 கிலோ மட்டன். இதை நல்லா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். 2 பெரிய தக்காளி, அதையும் நீட்டா ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். இது 100 கிராம் இருக்கும். பொடியா கட் பண்ண புதினாவும் கொத்தமல்லியும் 1/2 பவுல் எடுத்து வச்சிருக்கேன். 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 4 பச்சை மிளகா நடுவில் கட் பண்ணியிருக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், எனக்கு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, 3 பிரிஞ்சி இலை, 2 அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 4 மீடியம் சைஸ் பட்டை, 8 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஜாவித்ரி, 1 கருப்பு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் 1, 1/2 கப் தேங்காய் பால், 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தண்ணீர் தேவையான அளவு. நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த மட்டனை சேர்த்துடலாம். இந்த மட்டனில் ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நம்ம லைட்டாக இதை மாதிரி வதக்கி விட்டால் போதும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதெல்லாம் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். அந்த மட்டன்ல இருந்து தண்ணி வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிடலாம். மட்டன்ல இருந்து இப்ப தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் இந்த மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இன்னைக்கு இங்கே 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைன்னா எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஒரு பிளெண்டரில் 1 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே கிடைக்கிற மிளகால காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நான் 1 சேர்க்குறேன். உங்களோட மிளகால காரம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னொரு மிளகா கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு குக்கரில் இல்லைன்னா கனமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பிரியாணிக்கான மசாலாவை ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம நெய் சேர்க்கறதுனால பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதில் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் சேர்த்ததும் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போதான் வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். நம்ம கறி வேக வைக்கும் போதே ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கிறோம். அதனால இதில் ரொம்ப சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதங்கிருக்கு. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நமக்கு கொஞ்சம் வதங்கிருக்கு. இதோட கலர் லைட்டாக மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கணும். அப்போதான் பிரியாணி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். நம்ம இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் பக்கத்தில் இருந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுனால இந்த பாத்திரம் அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இது ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். நமக்கு அந்த எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வெளியே வரும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, சைட்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த உடனே நம்ம தக்காளியாவும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம். நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இதெல்லாமே ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம இது மாதிரி ஒரு மூடி போட்டு குக் பண்ணோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். நம்ம இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் இதை மாதிரி குக் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனையும் சேர்த்து இதெல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மட்டன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே கப்பில் 1.5 கப் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தேங்காய் பால் சேர்க்கறதுனால நமக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பட் உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கறி வேக வச்ச தண்ணியோ அப்படி இல்லைன்னா அரிசி ஊற வச்ச தண்ணியை கூட மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா கூட இதே மெஷர்மெண்ட் தான். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும்போது நம்ம இந்த மசாலாவில் ஒரு பிஞ்ச் சால்ட் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவும் ரைஸும் சேர்ந்து குக் ஆகும்போது பிரியாணியில் சால்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். நம்ம இன்னைக்கு தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிட்டு 2 விசில் போட்டு கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரைஸும் மசாலாவும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல இதை நம்ம குக் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த பிரியாணி ஒரு 50% அளவுக்கு நமக்கு குக் ஆயிடுச்சு. எப்பயுமே இந்த மாதிரி பிரியாணியை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அடியில இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போதான் பிரியாணி அடி பிடிக்காம ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது ஒரு 80% அளவுக்கு நமக்கு இன்னும் நல்லா சுண்டணும். நம்ம திரும்ப மூடி போட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ இந்த பிரியாணியில் இருக்கிற தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. இது ஒரு 80% அளவுக்கு நமக்கு இப்போ குக் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ இதை தம் போடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பொடியை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த பிரியாணியை நம்ம தம்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கூட காற்று வெளியே போகாத அளவுக்கு இந்த குக்கரை நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களோட குக்கரில் விசில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த விசிலை போட்டுடுங்க. நம்ம இப்போ இது ஒரு 12 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே தம்மில் போடலாம். இப்போ 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குக்கரில் இருக்கிற ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பிரியாணியை தம் போட்டு குக் பண்ணதுனால ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு. கொஞ்சம் கூட குழையவே இல்லை. சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணதுனால பிரியாணியோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்மளோட சுவையான மட்டன் தம் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருந்ததுன்னா பிரியாணி நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அபி சூர்யாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.